Hello everyone, I'm back. So இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிச்சிருக்கு. ஸோ இன்றைக்குள்ள vlog எப்படி இருக்க போகுதுன்னா இன்றைக்குள்ள டே இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் வீக்கெண்ட் அண்ட் ரிலையன்ஸ் தான் போகிறோம். ஏன் ரிலையன்ஸ் அடிக்கடி போகிறோன்னா நம்ம என்ன தான் மந்த்லி லிஸ்ட் க்ரியேட் பண்ணாலும் ஏதாவது 1 or 2 ஐட்டம்ஸ் மறந்து போகும், இல்லைன்னா அன்றைக்கி அங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி மிஸ் ஆன ஐட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டுக்குள்ளே என்னென்ன பர்ச்சேஸில் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும். கொஞ்சம் திங்ஸ் தான் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மிஸ் ஆன ஐட்டங்கள் மட்டும். தேங்காய், காஃபி பவுடர் புதுசாக இருந்தது இன்றைக்கி. உனக்கு மீன் வாங்கியிருக்கு தெரியுமா லுலு? டேய் வரட்டும்டா, வீட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணட்டும். பொறுமை உனக்கு இருக்கா லுலு? டேய் பொறுமை உனக்கு இருக்கா? குளிச்சா லுலு கலர் மாறிடுவான். டேய் பொறுமையாக இரு லுலு, கதவை இன்னும் திறக்கல, வெயிட் பண்ண. இதுக்கு மட்டும் குறை இல்லை. யா தூங்கிறாத. செப்போ சம்மர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த சம்மருக்காக இன்றைக்காக ஸ்பெஷலி பட்டர் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு வாட்டர் மெலன். ஏன்னா மச் நீடடுங்க, முடியல வெயிலை சமாளிக்க. காலையில் மணி இப்போ வந்து 9:30 ஆகுது. வெயில் அவ்வளோ வெயில் இருக்குது. அடுத்து லெமன். ஸோ இவ்வளோ லெமனுக்கு மட்டுமே நாங்கள் 60 rupees பே பண்ணோம். அண்ட் இது இன்றைக்கி ரிலையன்ஸில் புதுசாக பார்த்தேன், ப்ரோட்டீன் பஃப்ஸ், cream and onion and 10 gram protein and 60% less fat. இல்லை 2 cream and onion as well as cheese and herbs எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அண்ட் எந்த ரீசனுக்காக ரிலையன்ஸ் போயிருந்தோன்னா இதுதான் ரீசன். லிவிஸ்ட்டாக வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. அதுக்கு முன்னாடி காஃபி. இது இல்லாமல் காஃபி பிடிக்க முடியாது, அதனால தான் இதை வாங்க போயிருந்தோம். இன்றைக்கி லைட்டிங் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னென்னா இந்த டியூப் லைட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சது சிக்கன் குழம்புக்காக. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தால் சிக்கன் ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சிக்கன் குழம்புக்குள்ளே இங்கே இருக்குது. எனக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் vlogல இன்க்ளூட் பண்ணல. இதை எப்படிடா சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தோணும் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் வழி இல்லை, குக் பண்ணி தான் கொடுக்கணும். தேங்காய்க்காக வெயிட்டிங். ஸோ ஒன்ஸ் தேங்காய் திருவியாச்சுன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா மேக்னேட் பண்ணிட்டேன் 65க்காக. சிக்கன் 65 சொல்கிறத விட ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை. ஸோ மசாலா ரெடி. சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. குக் பண்ண முடிச்சல ப்ளாக் எடுக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, அவ்வளோ டயர்ட் ஆகுது. சிக்கன் குழம்பு நான் இந்த சம்மரில் நின்று குக் பண்ணுறது பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளேயே நிலமை இப்படி இருக்குது. ஸோ குக்கிங்கை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் I will continue the vlog. நடந்துட்டுருக்கு. ஹாய் எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ சமையல் முடிஞ்சது, சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஒரு 2 hours பிரேக்குங்கிறதோட சில்லுன்னு ஒரு காதல் மூவி இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இன்னும் கிளைமேக்ஸ் ஓடிட்டுருக்கு. எந்த ஒரு மூவியுமே நாங்கள் ஃபுல்லாக பார்க்குறது பெரிய அபூர்வமான விஷயம். தியேட்டர்ஸ் போனால் மட்டும்தான். அண்ட் இப்போ ஏன் இந்த கான்செப்ட் வந்ததுன்னா, இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் அந்த மூவியில் தான் ஏதோ ஒரு போர்டில் 2006 பார்த்தேன். பட் இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த படத்தில் நான் இப்படி ஒரு மூவி வந்ததுங்கிறதே எனக்கு அப்போ தெரியாது. 2010-11 அந்த சமயத்தில் தான் நான் கொஞ்சம் வெளியில் போகிறது, அந்த மாதிரியான அந்த டீனேஜ் முடிகிற டைம். மூவி கிளைமேக்ஸ் ஓடுது, அதனால தான் கண் அங்கங்கே போகுது. இப்போ என்னன்னா இன்னைக்கு இந்த டாப்பிக்கும் பை டிஃபால்ட்டாக வந்தது. நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னா மூவி போகிறதுக்காக தான். ஹாரர் மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அரண்மனை 2 நான் பார்த்துருக்கேன். ஸோ 3 டிவியில் பார்த்தது தான். 4 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சரி வீட்டில் இருக்கிறதுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். நான் இப்போது லாஸ்ட்டாக எந்த மூவி பார்த்தேன்
எனக்கு ஞாபகம் கூட வரல லாஸ்ட் எந்த மூவி பார்த்தோன்னு. சைரன், எஸ் சைரன் ஒரு மூவி ஜெயம் ரவியோடது இருந்தது, கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஜெயம் ரவியோடது. அந்த மூவி பார்த்து அதுக்கப்புறம் இந்த அரண்மனை 4. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குக் பண்ண முடியல, நம்மள அறியாமலே டீஹைட்ரேஷன். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் நம்ம ஹெல்த்தை தான் பார்க்கணுமே தோணுதே தவிர vlog எடுக்கணுங்கிற ஒரு தாட்டே வர மாட்டேங்குது. எப்போ கிச்சன்லேருந்து கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங் தான் மைண்டில் வருதே தவிர vlog வந்து இட் கோஸ் அவுட் ஆஃப் மைண்ட். எனக்கு பொதுவாகவே சம்மர் பிடிக்காது, அண்ட் இந்த சம்மர் சுத்தமாக பிடிக்கல. வின்டர் அண்ட் ரெய்னி சீசன் எவ்வளவோ பரவாயில்லங்க இந்த சம்மரோட கம்பேரிட்டிவ்லி. அப்பா இதுக்கு தான் இப்போ என்ன தோணுதுன்னா, பர்சனலி பேசாமல் ஆஃபீஸ் போயிடலாம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே உள்ளே இருந்துடலாம் போலன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியில் வெதர் மோசமாக இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கிளம்பி மூவிக்கு போவோம். நம்ம பார்க்க போகிறது வடசேரியில் தான் 2 தியேட்டர் உண்டு அடுத்தடுத்து. ராஜேஷ், கார்த்திகை 2 நினைக்கிறேன். ஸோ இந்த 2ல் ஏதாட்டும் ஒரு தியேட்டருக்கு தான் போகணும். அதான் சொல்கிறேன்ல, அந்த vlog தானே எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் நம்ம மூவிக்கு போகிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா நான் சும்மா ஒரு பேச்சுவாக்கில் தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் ஓகே, நாங்கள் அந்த பேச்சு எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத கவனிப்போம். ஓகே இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் தான் தெரியும். ஸோ நவ் பை. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ நேற்று மூவி நல்லா இருந்தது. மூவி பார்த்துட்டு ராத்திரி அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணலை. அண்ட் இப்போ மார்னிங்கில் அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. எப்போ சுட ஆரம்பிக்கிறேனோ அப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன்னா வில் கெட் தட் கன்சிஸ்டன்சி தோசைக்குள்ளது. அண்ட் அடை தோசை இஸ் டூ குட் ஃபார் ஹெல்த். அண்ட் எனக்கு இன்றைக்கி சண்டே தான் அடை தோசை. அண்ட் என்றைக்கு சண்டேயில் அடை தோசை இருக்கோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். இதுவே மார்னிங் சாப்பிட்றதுக்கு 11:30 ஆயிரும். தென் டைரெக்டாக அதுக்கப்புறம் டின்னர் தான். என்னுடைய ஃபேவரட் அடை தோசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட் ஃபார் ஹெல்த் அஸ் வெல். அண்ட் இன்னும் அங்கே லைட் சரி ஆகலை கிச்சனில், அதனால தான் இங்கேருந்து இந்த இன்ட்ரோடக்ஷன், ஸோ தட் இங்கே கொஞ்சம் லைட்டிங் இருக்கும். அண்ட் அடுத்த தோசை சுட முஸ்ல மீட் பண்ணுறேன்.